நெருக்கடிக்கு தீர்வு கண்ட மலேசியாவுக்கு உலகம் அங்கீகாரம். நாட்டின் நிலைத்தன்மைக்கு கிடைத்த உயரிய மதிப்பு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. சிறப்பு நடவடிக்கை படையினரின் ஆயத்த நிலையை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். ராணுவ உபகரணங்களின் ஒவ்வொரு கொள்முதல் நடவடிக்கைகளும் மிகவும் துல்லியமாக மேற்கொள்வது உட்பட பல்வேறு விவகாரங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். குறிப்பாக சந்தை விலையை நன்கு ஆராய்ந்து அதன் தேவையையும் பயன்பாட்டையும் உறுதி செய்த பின்னரே ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய வேண்டும். முகவர் வழங்கும் விலை பரிந்துரையை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என பேரரசர் வலியுறுத்தினார். நடப்பு சூழலுக்கு பயனில்லாத அதிக விலையிலான உபகரணங்களை வாங்குவதால் அரசுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும். ஜோஹோ மிர்சிங்கில் சிறப்பு நடவடிக்கை படையினரின் 60ஆம் நிறைவாண்டை முன்னிட்டு நடைபெற்ற அணிவகுப்பில் கலந்து கொண்டு சுல்தான் இப்ராஹிம் உரையாற்றினார். ராணுவ சீருடையில் உள்ள சின்னங்கள் எல்லா வகை நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்த ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு சின்னமும் பாதுகாப்பு படை உறுப்பினரின் திறனையும் அவர்களின் தகுதியையும் உணர்த்துகிறது. அவற்றை உடை அலங்கரிப்பாக பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். மரியாதை நிமித்தம் வழங்கப்படும் சின்னங்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமே அணிய வேண்டும். மாறாக அவற்றை தினமும் அணியக்கூடாதென பேரரசர் நினைவுறுத்தினார். தாய்லாந்து கம்போடிய நெருக்கடிக்கு தீர்வு காண ஆசியான் தலைவராக மலேசியாவின் பங்கை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன. சில தரப்புகள் அதனை ஏற்க மறுத்தாலும் சமாதான முன்னெடுப்புகளை எளிதாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட இரு நாடுகளும் மலேசியா மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை நாட்டின் மீதான மரியாதையை உயர்த்தியுள்ளது. அதனால் தாய்லாந்து கம்போடிய எல்லை விவகாரத்தை தொடர்ந்து மேலோங்கிய நெருக்கடியை கையாளும் பொறுப்பு மலேசியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பல்வேறு உலக நாடுகள் அதனை அங்கீகரித்த போதிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை ஏற்க மறுப்பதாக பிரதமர் கூறினார். பேராக்கில் மதானி தொழில் முனைவர் விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ அன்வார் இவ்வாறு உரையாற்றினார். இந்நிலையில் பேரா தைப்பிங்கில் கமுந்திங்கிலிருந்து அனா குராவ் வரைக்குமான 2ஆம் கட்ட புதிய சாலை நிர்மாணிப்பு பணிகளை பிரதமர் இன்று பார்வையிட்டார். சுமார் 7 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் செலவில் அமைக்கப்படும் அந்த சாலை குறிப்பிட்ட இரு பகுதிகளுக்கு இடையிலான பயண நேரத்தை குறைக்கும். 6.6 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட அந்த சாலை கட்டுமானம் 2026 ஆகஸ்ட் வாக்கில் நிறைவுறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இரு மேம்பாலங்கள் அமைக்கப்படுவதுடன் வடிகால் அமைப்பு, பழுது பார்ப்பு மற்றும் மலைகளுக்கு இடையில் சாலை அமைத்தல் ஆகிய சீரமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரதமருடன் மாநில மந்திரி பஸ்ஸா டத்து ஸ்ரீ சரானி முகமட்டும் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டார். முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரினா மஹாதீர் உயிரிழந்த விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட யாரும் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது. குற்றம் புரிந்தவருக்கு எதிராக சட்டம் பாயும் என டத்துஸ்ரீ அன்வார் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். சம்பந்தப்பட்ட நபரை கடுமையாக திட்டி விமர்சிப்பதையும் வழக்கு தொடர்பில் பொய்த் தகவல்களை பகிர்வதையும் தவிர்க்குமாறு பிரதமர் வலியுறுத்தினார். அது போலீஸ் விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடும் என்றார் அவர். ஜாரா கைரினா மரண விசாரணை தொடர்பில் சபாவில் போலீஸ் மூத்த அதிகாரிகள் 3 வாக்குமூலங்கள் பெறப்படும். அவர்கள் மீது கட்டொழுங்கு குறித்த விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். இந்த வழக்கின் விசாரணையில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை SOPயை மீறியதாக சந்தேகிக்கப்படும் மாவட்ட போலீஸ் தலைவர், மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு தலைவர், இன்ஸ்பெக்டர் பதவியை கொண்ட போலீஸ் அதிகாரி ஆகியோர் விசாரிக்கப்படுகின்றனர். தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் 3 வாக்குமூலங்கள் பெறுவதற்கு புக்கேட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் சபாவிற்கு செல்வர். நிர்ணயிக்கப்பட்ட SOPயின் அடிப்படையில் ஜாரா கைரினா மரண விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்பது
மெய்ப்பிக்கப்படின் போலீஸ் அதிகாரிகள் 3 மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தான் ஸ்ரீ அயூப் கான் வலியுறுத்தினார். இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழக்கம் போல் கடமையாற்றி வருகின்றனர். முன்னதாக 1ஆம் படிவ மாணவி ஜாரா கைரினா மகாதீர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணை SOP-யின் படி மேற்கொள்ளப்படாதது கண்டறியப்பட்டுள்ளதாக கடந்த புதன்கிழமை புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். கடந்த ஜூலை 16ஆம் நாள் சாபா பாப்பாரில் உள்ள துன் டத்தோ முஸ்தபா சமய இடைநிலை பள்ளியின் அருகே உள்ள கால்வாயில் நினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 13 வயது ஜாரா கைரினா மறுநாள் ஜூலை 17ஆம் நாள் கோத்தா கினாபலு குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனிடையே கடமையின் போது கையூட்டு பெறும் போலீஸ் அதிகாரிகள் அரச மலேசிய போலீஸ் படையின் நட்பெயருக்கு பெரும் களங்கம் விளைவிப்பதாக தான் ஸ்ரீ அயூப் கான் சாடினார். அத்தகைய பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடுவோரின் பதவியை பொருட்படுத்தாது சம்பந்தப்பட்டோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். நேர்மையாக கடமையாற்றும் இதர போலீஸ் அதிகாரிகளை இதுபோன்ற செயல்கள் வெகுவாக பாதிக்கின்றன. அமைப்பின் நட்பெயரை பாதுகாக்க ஊழல் வழக்குகளை மறைப்பது நீதிக்கு புறம்பானது. அந்நிலை தொடர்ந்தால் ஊழல் எனும் குற்றச் செயலை கையாள்வது மிகவும் கடினமாகிவிடும். மேலும் அரச மலேசிய போலீஸ் படையில் ஊழலை ஒழிப்பது கடினம் எனும் கூற்று தகர்த்தெறியப்பட வேண்டும் எனவும் தான் ஸ்ரீ அயூப் கான் வேண்டுகோள் விடுத்தார். பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார முன்னாள் அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ ரஃபீசி ராம்லியின் மகன் மீதான தாக்குதல் விவகாரம். அந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய நபரை கண்டறிவதில் போலீசுக்கு சில அறிகுறிகள் கிட்டியுள்ளன. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள CCTV மறைக்காணியின் மூலம் கிடைத்த பதிவுகளை ஆராய்ந்ததில் துப்பு கிடைத்துள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஷசிலி கஹார் தெரிவித்தார். இதுவரையில் விசாரணைக்கு உதவுவதற்காக 14 பேர் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் டத்தோ ஸ்ரீ ரஃபீசியின் மனைவிக்கு அனுப்பப்பட்ட மிரட்டல் குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்படுகிறது. பினாங்கு பட்டர்வர்த்தில் மூண்ட கலவரம் தொடர்பான காணொளி பரவலாகி வருகிறது. அந்த சம்பவத்தை போலீஸ் அனைத்து கோணங்களிலும் விசாரிக்கும் என வட செப்ராங் பராய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அன்வா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். உள்ளூர் ஆடவர் ஒருவர் அந்த சம்பவம் குறித்து பட்டர்வர்த் போலீஸ் அலுவலகத்திடம் புகார் அளித்துள்ளார். விபத்தில் சிக்கி சாலையில் கிடந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு உதவ முயன்றபோது அங்கு கலவரம் மூண்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது. சாலையில் கிடந்த அந்த நபர் திடீரென எழுந்து உதவி செய்ய வந்த ஆடவரை குத்தியதோடு பொதுமக்களையும் வம்புக்கு இழுத்தார். இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் 147 கீழ் விசாரிக்கப்படுகிறது. சபா மாநில தேர்தலை முன்னிட்டு தேசிய முன்னணிக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு எவ்வித முரண்பாடின்றி இறுதி செய்யப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பில் சபா மக்கள் கூட்டமைப்பு GRS உடன் கலந்துரையாடப்படவில்லை என்பதை தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமிடி தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பனுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த கலந்துரையாடல் நடத்தப்படவில்லை என துணை பிரதமருமான அவர் சொன்னார். மாநில தேர்தலின் போது சபாவில் உள்ள சில தொகுதிகளில் குறைந்தது மும்முனை போட்டி நிகழக்கூடும் என்பதை அவர் மறுக்கவில்லை. இம்முறை அந்த தேர்தலில் ஏனைய மற்றும் புதிய கட்சிகள் களமிறங்கலாம் என்றார் அவர். சபாவில் பெருகி வரும் புதிய கட்சிகள் அம்மாநில தேர்தலுக்கு குறிவைத்திருக்கின்றன. சுற்றுப்பயணிகள் அதிகம் வருகை புரியும் நாடாக மலேசியா விளங்குகிறது. உணவு மற்றும் பான தயாரிப்புகளுக்கான ஹலால் சான்றிதழ் வணிக மதிப்பை கூட்டும் என எதிர்பார்ப்பதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மிசன் முகமது அலி விவரித்தார்.
ஹலால் சான்றிதழ் சமயம் சார்ந்தது மட்டுமல்லாது தூய்மை, உணவு பாதுகாப்பு போன்ற பல்வேறு மதிப்பீடுகளை உள்ளடக்கியது. பல்லின மக்கள் வாழும் இந்நாட்டில் உணவு மற்றும் பான தயாரிப்புகளில் ஈடுபடும் தொழில்துறையினர் அவசியம் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் ஹலால் துறையை வலுப்படுத்தும் வகையில் அரசாங்கம் ஹலால் ஆணையத்தை நிறுவ 13வது மலிசு திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டிருப்பதை டத்தோ அர்மிசான் முகமது அலி சுட்டினார். மலேசியர்களை ஒன்றுபடுத்தும் தளமாக தேசிய தினம் கொண்டாடப்பட வேண்டும். அத்துடன் ஜலூர் கமிலாங்கை பறக்க விடுவதன் மூலம் நாட்டின் மீதான பற்றை அனைவரும் வெளிப்படுத்த இயலும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் நினைவூட்டினார். ஒற்றுமையை உணர்த்தும் தேசிய கொடியின் மெய்யான அர்த்தத்தை அனைவரும் உணர வேண்டும் என அமைச்சர் கூறினார். அதன் வழி நாட்டின் மீதான பற்றும் அளவற்ற அன்பும் பெருகும் என ஆந்தனி லோக் தெரிவித்தார். மேலும் தளவாட தொழில்துறையை மேம்படுத்த மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். இன்று கிள்ளான் துறைமுக சமூகத்தினருடனான ஜலூர் கமிலாங்கை பறக்கவிடும் நிகழ்ச்சியில் ஆந்தனி லோக் உரையாற்றினார். அத்துடன் எதிர்காலத்தில் கேரி தீவில் 3வது துறைமுக திறப்பது உட்பட பல்வேறு புதிய திட்டங்களை வகுப்பதிலும் அரசு கவனம் செலுத்துகிறது என அவர் கூறினார். பொய் செய்திகள் பரப்பப்படுவதை தடுப்பதில் ஊடகத்தினர் முக்கிய பங்காற்ற வேண்டும். குறிப்பாக சமூக ஊடகம் வாயிலாக அத்தகைய செய்திகள் கட்டுக்கடங்காமல் பரவுவதை தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் சுட்டினார். ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு முன்னர் அதன் நம்பகத்தன்மை உறுதி செய்யும் பொறுப்பையும் கடப்பாட்டையும் ஊடகத்தினர் கொண்டுள்ளனர். அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் சமூகத்தினர் செய்தியின் நம்பகத்தன்மையை அறிய முடியும். இம்மாதம் 1ஆம் தேதி வரையில் 16,110 போலி செய்தி உள்ளடக்கங்களை நீக்குமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் கூறியிருந்தது. இவ்வேளையில் நாடு முழுவதும் 478 ஊடகவியலாளர்கள் தபுங் கசே அட் ஹவானா திட்டத்தின் மூலம் பலனடைந்துள்ளனர். அவர்களுக்கு இதுவரையில் 13 லட்சம் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர்களில் 58 பேர் தமிழ் ஊடகத்தைச் சேர்ந்தவர்களாவர். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் 8ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து உரை நிகழ்த்திய தியோ இவ்விவரங்களை வெளியிட்டார். அதாவது கசே ஹவானா திட்டத்தின் மூலம் மருத்துவ உதவி உறுப்பினர்களுக்கு இதுவரைக்கும் 35 உறுப்பினர்களுக்கு நம்ம சங்கம் பெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த திட்டம் உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஒரு தேவைப்பட்ட ஒரு திட்டமாக இருக்குது. இதனால் இது வரைக்கும் 1,05,000 வெள்ளி அமைச்சு வழங்கியிருக்கு நம்ம உறுப்பினர்களுக்கு. ஸோ இந்த திட்டத்தை இன்னும் கூடுதலாக நம்ம உறுப்பினர்கள் பெற்று பயனடையணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு துணை அமைச்சர் கிட்ட மேலும் கூடுதல் 16 பேருக்கு விண்ணப்பத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அமைச்சு கண்டிப்பாக எங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செஞ்சு எங்களுக்கு இந்த கூடுதல் உதவித்தொகையை வழங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் சொந்த கட்டிடத்தை பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளது. சொந்த கட்டிடம் இருந்தால் சங்கத்தின் நிதி வளம் பெருகுவதோடு உறுப்பினர்கள் நலங்கருதி மேலும் பல முன்னெடுப்புகளை கையாள முடியும். நாங்கள் பிரதமரை சந்திச்சு மலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம். அதாவது ஒரு மாபெரும் விருது நிகழ்ச்சி நடத்தி ஒரு கட்டட நிதி வசூல் செய்வதற்கு நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். அடுத்த ஆண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெறும். தீபாவளியை முன்னிட்டு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர்கள் உறுப்பினர்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பும் ஒரு சிறந்த நல்ல ஒரு விருந்து உபசரிப்பு நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். சங்கத்தில் 180 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். பதினைந்தாம் உலக தமிழர் தொழில் முனைவோர் திறனாளர் உச்சநிலை மாநாடு பினாங்கை வியூக முதலீட்டு இலக்காக உருவாக்கும் மாபெரும் வாய்ப்பினை வழங்கும். அம்மாநில முதல்வர் சௌகோன்யோ அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் உலகம் முழுதும் நிரம்பியிருக்கும் இந்திய தொழில் முனைவோரை ஒன்றுபடுத்தும் களமாகவும் அந்த உச்சநிலை மாநாடு விளங்குகிறது. பட்டர்வர்த்தில் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறும் அதில் 30 நாடுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 700 பேர் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களில் 180 உள்ளூர்வாசிகளாவர். அந்த மாநாட்டை பினாங்கு மாநிலம் ஏற்று நடத்துவது இது முதல் முறையாகும். நம்ம இதுக்கு முன்பே நிறைய இணையத்தினுடைய ஆன்லைன்லேயே பல சந்திப்புகள் செய்தனால இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பலரும் தயாரான சூழ்நிலையில் வந்திருக்காங்க. அதனால நிச்சயமா அவங்களோட
வணிகம் பெருகிறதுக்கும், வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறவங்க இங்கே முதலீடு செய்வதற்கும், முதலீடு மட்டும் இல்லாமல் இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் இந்த மாநாடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும். மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக தமிழகம், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ராசா கலந்து கொண்டார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவதில் தமிழர்கள் வல்லவர்கள். அவர்கள் இனியும் தொழிலாளர்களாக இல்லாமல் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும். அதற்கான களத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தி தருகிறது. உலக தமிழர்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இது மாதிரி கூட்டத்துக்கு வரும் பொழுது உலகம் சென்று கொண்டிருக்கிற திசையை கண்டுபிடிக்க முடியும். அதை நோக்கி எல்லாரும் பயணப்படுகிற ஒரு விரைவான பாதை கிடைக்கும். வழிகாட்டிகளாக ஒரு தமிழர் இன்னொரு தமிழருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். வளர்ந்த தமிழர் வளர்கள் இளம் தமிழருக்கு தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். வளர்ந்திருக்கிற தொழிலதிபர்கள் தன்னுடைய நிதியை வளர்கிற இளைய தொழில் முனைவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறார். அதனால் ஒரு குடும்பத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு தொழில் அதிபர்களாகவோ தொழில் செய்த அனுபவம் இருந்தாகவோ இந்த அனுபவம் கிடைக்கும். தமிழ் உலக வங்கி என்பது தமிழ் பேசும் நல்ல உள்ளங்கள் ஒன்றிணைந்து ஒரு மகிழ்ச்சியான வங்கியை உருவாக்கி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் இயற்கை வளங்களையும் வங்கி பணிகள் மூலமாக காப்பதே இதன் கடமை. இந்த வங்கியை ஈவெண்ட் மூலமாக உலகெங்கும் போய் சென்றடையுங்கிறது என்னோட முக்கிய நோக்கம். நிறைய பேர் வந்து நாங்கள் சந்தித்தோம். அதில் வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்மளோட வியாபாரத்தை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ அதில் துபாய் சரி, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு அழைப்பு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்கக்கிட்ட பேசி நம்ம பொருள் வந்து கொண்டு போகணும். ஆசியானுக்கு மலேசியா இம்முறை தலைமையேற்றிருப்பதால் இந்த மாநாட்டில் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். தங்களது பொருட்களை மலேசியாவில் மட்டுமல்லாது இவ்வட்டாரத்திலும் சந்தைப்படுத்த பினாங்கு நுழைவாயிலாக விளங்குவதாக அவர்கள் கருதுகின்றனர். Semarakkan perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita. யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்கா அலாஸ்காவில் நடைபெற்ற உச்சநிலை மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கைகுலுக்கி வரவேற்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இரு நாட்டு தலைவர்களும் சிரித்துக் கொண்டே அளவளாவிக் கொண்டனர். அதிபர் சிறப்பு விமானத்தில் வந்திறங்கிய விளாடிமிர் புட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் சிவப்பு கம்பள மரியாதையுடன் வரவேற்கப்பட்டனர். இரு தலைவர்களும் ஒரு சேர மரியாதை அணிவகுப்பை பார்வையிட்டனர். சிவப்பு கம்பளத்தின் இருபுறமும் அமெரிக்க F-22 ரக விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. கடந்த 2018 ஆண்டு பின்லாந்து தலைநகர் ஹெல்சின்கியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் புட்டினும் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்வது இதுவே முதன்முறை. உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. யுக்ரைன் ரஷ்யா போரில் தற்காலிக முடிவை எட்டும் வகையில் யுக்ரைனின் 1/5 பகுதியை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு வழங்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ஜெலன்ஸ்கியும் அவரின் ஐரோப்பிய சகாக்களும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மற்றொரு நிலவரத்தில் அமெரிக்கா அலாஸ்காவில் நடைபெற்ற 3 மணி நேர உச்ச மாநாட்டில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல் ஆக்ககரமானதாக இருந்தாலும் இணக்கம் காணப்படவில்லை. அது குறித்து யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, நேட்டோ உட்பட இதர தரப்பினருக்கு தெரிவிக்கப்படும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார்.
வெள்ளக்காடானது பாகிஸ்தான். தொடர் கனமழையால் அந்நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. கடந்த 48 மணி நேரத்தில் குறைந்தது 225 பேர் பலியானார்கள். பாகிஸ்தான் ஆதிக்கத்தில் கீழ் உள்ள கைபர் பத்துன்குவா மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்தது. அந்த இயற்கை பேரிடரில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. அந்த தெற்காசிய நாடு முழுதும் பெய்யும் கனமழையால் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனிடையே வடமேற்கு நகரமான கைபர் பத்துன்குவாவில் உதவி பொருட்களை ஏற்றிச் சென்ற உலங்கூர்தி விபத்துக்குள்ளானது. அதில் 5 விமான பணியாளர்கள், 2 விமானிகள் ஆகியோர் பலியானார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் நீர்வழி பாதைகளையும் தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இந்தியா காஷ்மீரில் மூண்ட பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்கும் நடவடிக்கை தொடர்கிறது. கனமழையின் காரணமாக நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏறத்தாழ 60 பேர் பலியான வேளை அதிகமானோரின் நிலை இன்னும் தெரிய வராதிருப்பதால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அத்துடன் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் உள்ள ஷிசோத்தி கிராமத்தில் ஏற்பட்ட அந்த சகதி வெள்ளத்தில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் சில பகுதிகளில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா அல்ஜீரியாவில் பேருந்து கவிழ்ந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். 9 பேர் காயங்களுக்கு ஆளானார்கள். அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அல்ஜீரியா தலைநகரில் உள்ள பாலத்தில் பயணித்த அந்த பேருந்து நேற்று மாலை ஆற்றில் விழுந்தது. அதில் காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேடி மீட்கும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ள வேளை விபத்துக்கான காரணம் கண்டறியப்படுகிறது. கடந்த ஆண்டுகளில் அல்ஜீரியாவில் ஏற்பட்ட பயங்கரமான விபத்துகளில் இதுவும் ஒன்றாகும். இது நகரத்தில் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து கவலையை ஏற்படுத்துகிறது. ஸ்பெயினின் வடமண்டல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடும் வெப்பமான வானிலையால் கொழுந்து விட்டு எரிகிறது காட்டுத்தீ. அதில் 7 பலியானார்கள். அளவுக்கு அதிகமான வெப்பநிலை, குறைந்த ஈரப்பதம், பலத்த காற்று போன்றவற்றால் தீயணைப்பு வீரர்கள் தங்களது பணிகளை தொடர சிக்கலை எதிர்கொள்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக அதிக காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவசர பிரிவு இயக்குநர் தெரிவித்தார். மேலும் அங்கு இதுவரை 157,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காட்டு பகுதியும் தீக்கிரையாகியுள்ளன. ஸ்பெயினை வெப்ப அலை வாட்டி வதைப்பதோடு வெப்பம் 40 பாகை செல்சியஸை நெருங்குகிறது. அதனையடுத்து கலீசியா பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவுகிறது. Perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita. ஸ்லாங்கூர் 2026 சுப்மா போட்டியின் அதிகாரப்படி பொம்மலாக வெண்கழுகு மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அப்போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15 தொடங்கி 24 வரையில் நடத்தப்படும்.
1998 ஸ்லாங்கூர் உபசரணை மாநிலமாக இருந்தபோது வெண்கழுகு சுக்மாவை அலங்கரித்ததை மாநில மந்திரி பசா டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி நினைவு கூர்ந்தார். முன்னதாக அவர் ஷா அலாமில் 2026 சுக்மா மற்றும் பரா சுக்மாக்கான பொம்மல் முத்திரை கருப்பொருளை ஒரு சேர அறிமுகப்படுத்தினார். வெண்கழுகு ஜோடிகள் இளையோரின் ஆற்றலையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் ஓர் அடையாளமாக விளங்குகிறது. எங்கள் பாணி எங்கள் செயல் எனும் கருப்பொருளில் ஸ்லாங்கூர் 2026 சுக்மா நடத்தப்படவுள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் புதிய பருவத்தை ஏறுமுகத்துடன் தொடங்கியது லிவர்பூல். இன்று அதிகாலையில் அரங்கேறிய முதல் ஆட்டத்தில் அந்த நடப்பு வெற்றியாளர் பான்மர்த்தை 4-2 என வீழ்த்தியது. தி ரெட்ஸின் புது வரவான ஹியூகோ எகெதிகே அவனிக்கான முதல் கோலை 37வது நிமிடத்தில் புகுத்தினார். கோடி ஹக்போ உபசரணை அணியை 2-0 என 49வது நிமிடத்தில் முன்னணி வகிக்கச் செய்தார். 64ஆம் நிமிடத்தில் பான்மர்த் அதன் தாக்குதல் வீரர் என்துவான் செமினியோ வாயிலாக முதல் கோலை பெற்றது. அவரே 12 நிமிடங்கள் கழித்து தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை புகுத்தி ஆட்டத்தை 2-2 என சமப்படுத்தினார். முழு நேர ஆட்டம் நிறைவுற 2 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் செந்நிற அணியை வெற்றி பாதைக்கு இட்டுச் சென்றார் ஃபெடரிகோ கியசா. பிரீமியர் லீக்கில் அந்த இத்தாலியர் புகுத்தி இருக்கும் முதல் கோல் இதுவாகும். கூடுதல் நேரத்தில் எகிப்திய அதிரடி நாயகன் முகமது சலா அடித்த கோல் லிவர்பூல் அணியின் வெற்றியை உறுதி செய்தது. பட்டத்தை வெல்லும் போராட்டத்தை ஒருபோதும் கைவிடாதீர். ஆர்சனல் வீரர்களை அவ்வாறு அறிவுறுத்துகிறார் அணி நிர்வாகி மிக்கேல் ஆர்டெட்டா. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு தி கனஸுக்கு பிரீமியர் லீக் பட்டம் என்பது இன்னும் எட்டாக்கணியாகவே உள்ளது. கடந்த 3 பருவங்களாக அதனால் பிரீமியர் லீக் பட்டியலில் 2ஆம் இடத்தை மட்டுமே பிடிக்க முடிந்தது. இவ்வேளையில் புதிய பருவத்திற்கான பிரீமியர் லீக்கின் தொடக்க ஆட்டத்தில் ஆர்சனல் மான்செஸ்டர் யுனைடெட்டுடன் மோதுகிறது. அவ்வாட்டம் யுனைடெட்டின் சொந்த அரங்கில் நாளை முன்னிரவு 11:30 மணி வாக்கில் தொடங்கும். பாயர்ன் மியூனிக் அணியினருக்கு பிரியா விடை நல்கினார் கிங்ஸ்லி கோமன். அந்த பிரெஞ்சு வீரர் அடுத்த இலக்காக சவுதி அரேபியாவுக்கு பயணிக்கிறார். அந்நாட்டின் ப்ரோ லீக் அணியான அல் நாசருக்கு களமாட அவர் ஆயத்தமாகி வருகிறார். பாயனுடன் கோமன் நடப்பில் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் 2027 நிறைவை தொடுகிறது. அவரின் சேவையை பெற அந்த ஜெர்மனிய புண்டஸ்லீகா அணிக்கு 3 கோடி யூரோ தொகை செலுத்தப்பட்டதாக கணிக்கப்படுகிறது. பாயனுக்காக 339 முறை களம் கண்டிருக்கும் அவர் 72 கோல்களை பெற்று தந்துள்ளார். மேலும் 71 கோல்கள் புகுத்தப்படவும் உதவியிருக்கிறார் 29 வயது கோமன். ஐரோப்பாவில் பலம் பொருந்திய அணிகளில் ஒன்றான பாயனில் அவர் 19 வயதில் இணைந்தார். அவ்வணி 9 முறை புண்டஸ்லீகா பட்டத்தையும் 3 முறை ஜெர்மனிய கிண்ணத்தையும் வெல்ல கோமன் பெரும் பங்காற்றினார். ஞானக்குரல். செல்லல் நிகழ் வருங்கால மூன்றினையுன் சொல்லு மௌனத் தொழில். உந்தி கமலத்தில் செய்யும் ஞான வினையினால் முக்காலத்தையும் அறிந்து கொள்ளலாம். மௌன விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் ஆகிய முக்காலங்களையும் அறிய முடியும் என நெறி உரைக்கிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.